ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்பாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேங்க. இந்த 2025ஆம் ஆண்டு போல் ஒரு வருடமும் எனக்கு அமைந்ததில்லை அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா இந்த வருடத்தில் மகர ராசி அன்பர்களாக இருக்க முடியும். எதுக்காக சார் எடுத்த உடனே இந்த விதிகளை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் தான் மிகப்பெரிய ஒரு இறக்கங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க என்று சொல்லணும். கடந்த ஒரு 4 வருட காலமாகவே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷங்கள் கிடையாது. எது செய்தாலும் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் ஒரு பகைமை பாராட்டுறது. இதை நார்மலாக நான் சொல்லி முடிச்சிட்டேன். இதை அனுபவித்த உங்களுக்கு மட்டும்தான் இதோட வருத்தங்கள் தெரியும்ன்றீங்க. இது காரணம் என்ன சார்? இந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்திச்சிட்டோமே. நல்லா தான் சார் தொழில் போயிட்டு இருந்தது, அந்த தொழிலெலாம் இறக்கங்கள் ஆகி போச்சு, தொழில் எல்லாமே நட்டமாகி போச்சு, சொந்த பந்தங்கள் எல்லாமே விட்டு விலகி போயிட்டாங்க, குடும்பமும் பிரிந்து வந்துருச்சு, கடன் சுமை அளவுக்கு மீறி போயிடுச்சு, இனிமேல் நான் வாழ்க்கையில் முன்னேறுவனா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியான நிகழ்வுகளை நோக்கி நான் நின்றுட்டுருக்கேன். வாழ்க்கையில் வெற்றி பெறுவனான்னு ஒரு ஏக்கத்தில் நிற்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நான் தெளிவாக சொல்ல வரேங்க. இது ஒரு மனிதன் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணுன்றீங்க. என்ன காரணம் சார்? 7.5 சனின்றது உண்மைதான், எல்லா மனிதர்களுக்கும் அப்படி தானே இருக்காங்க அப்படின்னாக்கா, 7.5 சனின்றது உண்மையான விஷயம்தான். இது முன்ஜென்ம கர்மாவின் தொடர்புகள். ஒரு மனிதன் முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தை தவிர்த்து பாவங்கள், ஒரு மனிதன் ஒரு எறும்பை மிதிச்சாலும் பாவமே, அந்த பாவத்துக்கான தண்டனைகள் ஒரு மனிதன் இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சு தான் தீரணுன்றீங்க. அப்போ கடந்த 7.5 சனி காலகட்டத்தில் கடந்த 7 வருட காலமாக குடும்பத்தில் பல்வேறுபட்ட கஷ்டத்தை சந்திச்சிங்க. அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இழப்புகள் ரொம்பவே இருந்தது. இதுக்கு காரணம் முன்ஜென்மம் நான் நல்லா தானே சார் எல்லா மனிதனுக்கும் நல்லது தான் செய்துட்ருக்கேன், எந்த மனிதனையும் நான் தீங்கு செய்யலை, எவனையும் எதிர்த்து பேசலை, நான் தன் வேலை உண்டு தான் பொழப்புன்ற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே நம்மளை பிரச்சனைக்குரிய நபர்களாக சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா முன்ஜென்மத்தை செய்த விளைவாக இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டீங்கன்றீங்க. இந்த விதிகள் தெளிவாக சொல்ல வரேங்க. இந்த நேர காலகட்ட வரலும் நீங்கள் உங்களை விட்டு விலகி போகலை. ஆனால் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு தான் இந்த சனி பகவான் முழுமையாக அவங்களை விட்டு விலக போகிறார். அப்போ 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 3 வருட காலகட்டங்கள் குறித்து வச்சுங்க. 2025லேருந்து 2028ஆம் ஆண்டு காலகட்டம் வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இதை மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளானது உருவெடுக்க போகுதுன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. இனிமேல் பிரச்சனைகளோ வம்பு வழக்குகளோ சட்ட சிக்கல்களோ எதுவுமே கிடையாது. இழந்ததெல்லாம் மீண்டு வர போகிறீங்க. முக்கியமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு எனக்கு நிரந்தரமான வேலை ஒன்று கொடுத்துட்டா போதும் சார், நான் அந்த வேலையை வச்சு பொழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்புகள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பிறகு உங்களோட வீட்டின் வாயில் கதையை தட்டும். அதே போல் நான் வெகு நாட்களாக படிச்சுட்டு இருக்கேன் சார், அரசு உத்தியோகம் கிடைக்கும் படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் எதுவுமே கிடைக்க மாட்டேன்றது, எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்ம்டாக தெளிவாக சொல்ல வரேங்க. இந்த வருட காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் உங்களோட வீட்டின் வாயில் கதை தட்டியே தீரும். அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க. சார், நான் சொந்த தொழில் செய்துட்டு இருந்தேன் சார், பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருந்தோம், ஆனால் அந்த நிறுவனம் பெரிய லெவலில் திவாலாகி போய் நின்றுருக்க பார்க்க முடியுது. இதே நிறுவனத்தை என்னால் மீட்டு கொண்டு வர முடியுமா, இல்லை இழந்தது தானா அப்படின்னு எண்ணக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வரேங்க. மார்ச் மாதத்துக்கு பிறகு இதே நிறுவனம் மிகப்பெரிய ஒரு லெவலில் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நிறுவனமாக உருவாகும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வளர்ச்சிகள் பெருகும். அது முக்கியமாக வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதனால் சொந்த தொழிலில் கொடிகட்டி பரப்பிங்க. தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நான் நாய் மாடி உழைச்சிட்டு இருக்கணும் தவிர சார் எனக்குன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கவே கிடையாது, ஏதோ கூலிக்கு உழைக்கிற மாதிரி உழைச்சிட்டு இருக்கேன், நான் இந்த இடத்த விட்டு விலகி போயிடலாமா, இதே இடத்துல தான் வேலை செய்யலாமான்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க.
வாய்ப்புகள் கிடைச்சால் இந்த நேரத்தில் இடத்தை மாற்றிக்கணும்னா கண்டிப்பாக இடத்தை மாற்றிக்கங்க. இல்லை அல்லது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி பிறகு அதே நிறுவனம் உங்களுக்கு பதவி உயர்வுகளும் பண உயர்வுகளும் ஏற்படுத்தி சம்பள உயர்வுகளும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த வாய்ப்புகள் கிடைச்சா அதையும் பயன்படுத்திங்க. கண்டிப்பாக 2025ஆம் ஆண்டு பிறகு உங்களோட தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. இல்லை சார், நான் இங்கே இருந்து எல்லாமே இழந்துட்டேன் சார், இங்கே இருந்து என்னால் சம்பாதிக்க முடியாது சார், இந்த கடன்கள் இத்தனை கோடி ரூபா கடன்லாம் என்னால் அடைக்க முடியாது, வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நினச்சி எதிர்பார்த்துட்ருக்கேன் சார் வெளிநாடுகளுக்கு, எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னாக்கா கன்ஃபார்ம்டாக இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சனி செல்ல இருக்கார். இந்த 3ஆம் இடம் தான் உங்களோட வாழ்க்கையில் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்த 3 வருட காலத்துக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறார். அப்போ 3ஆம் இடமானது நீர் ராசியாக இருக்கனால 3, 7, 9, 12ஆம் இடத்தில் கிரகம் நின்று அவனுடைய தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு வருன்ற விதி. அப்போ அந்த விதிகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒத்து வரதை பார்க்க முடியுது. அதனால் நீங்கள் மகர ராசி அன்பர்களாக இருந்தால் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக முயற்சி எடுத்து பாருங்கள். அங்கே போனீங்கன்னாக்கா இந்த 3 வருட காலத்தில் எத்தனை கோடி ரூபா கடனாக இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதுக்கு பின்னர் அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு உன்னதமான ஒரு ஆண்டு. வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இழந்துட்டீங்களோ அந்தளவுக்கு டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துகிட்ருக்கும். முயற்சி எடுத்து பார்த்தா வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். சார், வண்டி வாகனத்தினால தடைகள் ஏற்பட்டு உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு முடமாக இப்போதைக்கு உட்காந்துருக்குமே சார், அதில் விட்டு மீண்டு வந்துருமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த 2025 மார்ச் மாதத்துக்கு பிறகு வண்டி வாகன தடைகள்லேருந்து மீண்டு வந்துடுவீங்க. வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி தரும். வெகு நாட்களில் குழந்தையே இல்லை சார், குழந்தைக்காக காத்துட்ருக்கேன் சார், குழந்தை இங்கே போய் பார்த்தா அந்த கோயிலுக்கு போக சொல்கிறாங்க, அங்கே போய் பார்த்தா இன்னொரு கோயிலுக்கு போக சொல்கிறாங்க, கோயில்னு சுற்றுறேன், ஆனால் எந்த தெய்வமும் கண் திறந்து பார்க்கல. என்னோட ஜாதக ரீதியாக விதிகள் இருக்கானாக்கா ஒரே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேங்க. மகர ராசி அன்பர்களாக இருந்திருந்தால் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு குழந்தை தரித்தே தீரணுன்று விதிங்க. அப்படி தரிக்கலை அப்படின்னாக்கா கணவன் மனைவி ஒரு ஜாதகத்தில் ஏதோ தோஷங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். அதனால் உங்களோட சுய ஜாதகத்தில் புத்திர பேருக்கு அப்படின்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து புத்திர பேருக்காக பார்த்துங்க. ஏதாவது தடைகள் இருக்குன்னா அது சார்ந்த கோயில்கள் எதுன்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான கோயில் என்ன கிரகமோ அந்த கிரகம் சார்ந்த கோயில்களுக்கு மட்டும் போய் பரிகாரத்தை மட்டும் சரியான நேரத்தில் செய்துட்டால் 2025 மே மாதத்துக்குள்ளாரே உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்கு. இல்லை சார், திருமணமும் ஆகலை சார், திருமணத்துக்காக வெகு நாட்களாக காத்துட்ருக்கேன், பார்க்காத பொண்ணு கிடையாது, பார்க்காத பையன் கிடையாது, வரன்லாம் வந்துட்டு தான் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது, ஆனால் நிரந்தரமே அமைய முடியல சார், ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டுருக்கு, எனக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்மாக இந்த 2025 மே மாதத்துக்குள்ளாரே கன்ஃபார்மாக உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்ற விதிங்க. இந்த நேரத்தில் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அதே வேலை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நூலிலையில் எனக்கு தடைப்பட்டு போச்சு சார், 2 மார்க்கில் போயிடுச்சு, 3 மார்க்கில் போயிடுச்சு, எனக்கு அடுத்த அரசு உத்தியோகம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக படிப்பும் தெளிவாகவும் இருக்கும், அரசு உத்தியோகமும் உங்களுக்கு வீட்டுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும்ன்றீங்க. 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடன் சொல்லக்கூடிய இடங்க. அப்போ 6ஆம் இடத்துல இன்றைக்கி குரு பகவான் உட்காந்துருக்கார். வருகின்ற 6ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வருகின்ற 2025 மே மாத காலகட்டத்தை பிறகு குரு பகவான் பயிற்சியாக போகிறார். அப்போ கடன் பிரச்சனைலேருந்து முழுமையாக மீண்டு வர போகிறீங்கன்றீங்க. எத்தனை கோடி ரூபா இருந்தாலும் கடன் அடைச்சிருவீங்க, கவலைப்பட வேண்டாம்ன்றீங்க. அது முக்கியமாக இந்த நேர காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். சொந்த தொழிலில் கொடி கட்டி பறக்க போகிறீங்கன்றீங்க. அப்போ இந்த 2025ஆம் ஆண்டில் இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை பற்றி மறந்துடுங்க. இதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சிகள் எட்ட போகிறீங்கன்று மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதே வேளையில் உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் எடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. 7.5 சனி முழுமையாக உங்களை விட்டு விலக போகுது இந்த ஆண்டிலிருந்து, இந்த ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து. அதுக்கு பிறகு நீங்கள் வச்சதான் ராஜான்ற விதிங்க. கடனை பற்றி கவலைப்பட வேண்டாம், மீண்டு வந்துடுவீங்க, வெற்றி பெறுவீங்க என்று மட்டும் ஆணைத்தரமாக சொல்ல விரும்புகிறேன். சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.